ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே நம்முடைய வைதிகர் பாலச்சந்திர சர்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். இல்லை, ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு பகுதி பேசியிருக்கோம். மறுபடியும் நம்ம ஆலயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பாருங்கள், கோயிலுக்குள்ளே போவோம். சொல்லுங்கள், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு எனது இனிய அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஆலயம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அதை நம்ம எப்படி போகணும் எப்படி போகக்கூடாதுங்கிறதெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஆலயத்தில் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய தவறுகள் என்னங்கிறத பார்ப்போம். நன்மை அப்படிங்கிறது எது தப்புன்னு தெரிஞ்சிட்டாலே சரி எதுங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? முதல் தப்பு, மட்டமான எண்ணெயை வச்சு சுவாமிக்கு தீபத்தை ஏற்றுறது. அதனால ஒரு 10 குடும்பம் வாழ்ந்துன்னு இருக்கு அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கு. இதுனா அந்த மட்டமான எண்ணெய்களனால விளக்கேற்றுறதுனால நமக்கு என்ன கஷ்டம் வருதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் கோவிலுக்கு போகிறதோ ஹோமங்கள் பண்ணுறதோ இல்லாட்டா கும்பாபிஷேகம் பண்ணுறதோ இது மாத்திரம் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம வெகுமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் நமக்கு நிறையா உடல் சார்ந்த ஆரோக்கியங்களும் சேர்ந்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்கிறோம், நிறைய விரதம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். மாசத்துக்கு ஒரு நாள் பட்னியாவே இருங்கோன்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. எதுவுமே உடம்புக்கு கொடுக்காதீங்கோ, முழு பட்னி இருங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீகத்துக்கும் மருத்துவத்துக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்ம இப்ப என்னவா மாத்திட்டோம் அப்படின்னாக்கா, கோவில்ங்கிறது ஆன்மீகம், மருத்துவம் அப்படிங்கிறது அது வேற இப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை எல்லாத்துக்கும் தனித்தனி சாப்டரா மாத்தி வச்சிருக்கோம். இதனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, இப்ப ஒரு ஆலயத்துல நம்ம போய் ஒரு தீபத்தை ஏத்துறோம், ஒரு விளக்கு, ஏதோ ஒரு பிரார்த்தனையினாலே இப்போ நமக்கு நல்ல பக்தி வரணும், நிறைய படிப்பு வரணுங்கிறதுக்காக வேண்டி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கிட்டக்க போயிட்டு விளக்கேத்துறோம். நியாயப்படி நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு தான் குரு. அவர் தான் நமக்கு எல்லாம் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர். தட்சிணாமூர்த்திங்கிறவர் அவர் வேற சப்ஜெக்ட சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம், வேதத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ஓகே, அவரும் குரு தான். ஆனா அவர் படிப்பு கொடுக்கக்கூடிய குரு கிடையாது. அவர் தான் சதா தியானம் பண்ணக்கூடிய குரு. வேதங்கள் இந்த மாதிரியான மறைகள் எல்லாம் உலகுக்கு கொடுத்துட்டோங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணக்கூடிய ஒரு சிவ வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நமக்கு நல்லா படிப்பு நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தை பண்ணி நல்ல குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த குருவை பிடிச்சிக்கணும். ஆமாம். இல்லைப்பா, எனக்கு எல்லாம் முடிச்சிட்டேன், நான் எனக்கு இனிமேல் தேவை ஆன்மீகம் மட்டும்தான், அது அந்த வழியிலேயே நான் போகணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றவா தட்சிணாமூர்த்தியை பிடிச்சிக்கணும். எளிமை இல்லையா? அப்போ லௌகீகத்துக்கு இவர், ஆமா, லௌகீக தேவைகளுக்கு குரு பகவான் யாரு? நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு. நான் 65 ஆயிடுத்து, நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நான் நிம்மதியா அழகா சுவாமி தியானத்தோட நான் கழிக்கணும்னு நினைக்கிறவா தட்சிணாமூர்த்தி. இப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆலயத்துல போய் ஒரு விளக்கேத்துறோம், ஏதோ ஒரு தேவைக்காக விளக்கேத்துறோம். இப்போ மருத்துவத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்கா, டெய்லி நித்தியம் காலம்பரை எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வாயில போட்டு அதை கொப்பளிச்சு கீழே சொல்றா. இதனால சொல்றா ரத்த சுத்தி. வாயில கொப்பளிச்சோம் அப்படின்னாக்கா நாக்குல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள்லாம் வந்துடும், உடல் ஆரோக்கியம் பெறும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்கோ அப்படிங்க. நம்ம யாரானும் இந்த மட்டமான எண்ணெயை தூக்கி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போமா? மாட்டோம். மட்டமான எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிப்போமா? மாட்டோம். இதுல ஒரு முரண்பாடு ஒண்ணு இருக்கு, நம்ம யாருமே அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆலயத்துல போய் நம்ம விளக்கேத்துறோம் இல்லையா, அதை திருப்பி யாரும் சுவாசம் பண்றா? நம்ம தானே சுவாசம். எண்ணெய
சுவாமிக்கு அந்த காலத்துல இந்த மாதிரியான மின் விளக்குகள்லாம் இல்லாத காரணத்தினால விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் பண்ணோம். ஓகே, அது ஒரு சித்தாந்தமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு ஆள் உள்ள நின்று பூஜை பண்றாரு இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம உபயோகம் படுத்தாத ஒரு எண்ணெயையோ ஒரு நெய்யோ கொண்டு போய் அதை ஏற்றும் போது அதை சுவாசிக்கிறது யாரு? அவர் உள்ள கோவில் உள்ள பூஜை பண்றவா. இப்ப நம்ம கோவிலுக்கு போனது நம்ம நன்னா இருக்கணுங்கிறதுக்கு. ஆமா, நம்ம நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நம்ம தீமை நினைக்கலாமா? பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், விளக்கே ஏத்த வேண்டாம். கோவில்ல எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்கே போருமானது. இல்ல எனக்கு நான் விளக்கு ஏத்தியே ஆகணும் அப்படின்னாக்கா நல்ல எண்ணெயா நல்லெண்ணெயில ஏத்தலாம், விளக்கெண்ணெயில ஏத்தலாம், புங்க எண்ணெய்ன்னு சொல்லுவா, அதுல ஏத்தலாம். இந்த கேஸ்டர் ஆயில் இருக்கு பாருங்க, விளக்கெண்ணெய், அந்த எண்ணெயில ஏத்தலாம். வாசனையான தீபங்கள் கூடவே கூடாதுண்ணா. நீங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய குளியலறை இருக்கு இல்லையா, ஆமா, அந்த குளியலறையில வந்து நம்ம அதை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு திரவத்தை பயன்படுத்தலாம். இப்ப அந்த திரவம் வந்து சுத்தப்படுத்துறதா இல்ல வாசனையை கொடுக்கறதா? ரெண்டு பர்பஸுக்கும் சொல்லிடுறாங்க அவங்க. சுத்தம் படுத்தினாக்கா அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பித்தளை பாத்திரத்தை தேய்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பித்தளை பாத்திரத்தை தேய்ச்ச உடனே அது சுத்தமாயிடுறதா வாசனை ஆறதா? சுத்தமாறது இல்லையா? அப்ப நம்ம இப்ப உபயோகப்படுத்தின்னு இருக்கிற இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் என்ன பண்றது, சுத்தப்படுத்துறது இல்ல, வெளியில சுத்தமா காமிச்சு வாசனையை காமிக்கிறது. அவளே அதுல அந்த டிஸ்க்ளைமர்ல போட்டிருக்கா. அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து 99.9% தான் சுத்தப்படுத்துறதுன்னு சொல்றா, பாக்கி 1% ஒண்ணு. அப்போ இந்த தீபம் எண்ணெய், இந்த பஞ்சதவ்ய எண்ணெய் என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த நம்ம என்ன பர்பஸ்க்காக விளக்கேற்றுவோமோ அதை சால்வ் பண்றது இல்ல, அந்த இடத்த வாசனையை கொடுத்து நம்ம மயக்கிறது. பஞ்சதீப எண்ணெய்ங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாதுண்ணா. ஒரு தீப எண்ணெய், ஒரு எண்ணெய்க்கும் ஒரு பலன். நல்லெண்ணெயில விளக்கேற்றினோம் அப்படின்னாக்கா அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள்லாம் சுத்தி அடையிறது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு சரியாருது, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாருது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த கேரளா மாதிரியான ஊர்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியசாலையில ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நம்மள இருட்டறையில உட்காந்து வச்சுட்டு வெளில போயிடுவா. ட்ரீட்மெண்ட்டே அதுதான். ஓகேவா? பஞ்சகர்ம முறை இதெல்லாம் சொல்றா பாருங்க, அதுல ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அது. அப்ப நமக்கு வந்து உடல்ல ஆரோக்கியம் குறைச்சலா இருக்கு அப்படின்னாக்கா நம்மள எண்ணெய் குளியல் போட வச்சுட்டு வாழலையில நம்மள மூடி கட்டி வச்சுட்டு வெயில படுக்க வச்சிருவா. நமக்கு அதுல இருந்து வேர்க்கும் போது நமக்கு அந்த உபாதைகள்லாம் தீந்து போயிடும். தேங்காய் எண்ணெய் நித்தியம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா இதயம் பலமாகும், முகப்பொலிவு ஜாஸ்தி ஆகும், அழகா இருப்போம். நம்ம தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தினோம்னா அதுலயே விளக்கேற்றும் போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றலாம். ஆமா, ஏத்தலாம். நெய்யில ஏத்தலாம். நெய் வந்து சர்வரோக நிவாரணி. நித்தியம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா முட்டி வலி வராது. ஏன்னா நான்லாம் இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னாக்கா நீங்க நித்தியம் நெய் சாப்பிடணும் சார், நெய் நல்ல கொழுப்பு அப்படிங்கிறான். இதெல்லாம் தனித்தனியா சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு உடம்புல இப்போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நெய் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நெய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து மேலும் குளிர்ச்சியை கொடுத்துரும் உடம்புக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தேங்காய் எண்ணெய் சாப்பிடக்கூடாதும்பா சில பேர். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அன்னைக்கு மிளகு சாப்பிடணும் அப்படின்பா, மிளகு குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்பா. அது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா எண்ணெய் வந்து கூலிங், மிளகு சூடு, உடம்பு சமநிலையில வச்சு. இப்போ நான் வந்து எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நெய்யை சாப்பிட்டுட்டோ தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டுட்டோ மிளகையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும்? இதேதான் கோவில்லையும் ஒன்னொன்னுக்கு தனித்தனியா சொல்லியிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனையோ அந்த எண்ணெயை ஏத்து, எல்லாத்தையும் கலந்து ஏத்துறதெல்லாம் பிரச்சனைகளுக்கு என்னென்ன எண்ணெய் ஏத்தலாம்? கடன், வியாதி, உடல் உபாதைகள் தீரறதுக்கு நல்லெண்ணெய். நித்தியம் நல்லெண்ணெயில கோவிலுக்கு போய் ஏத்தணும் கூட இல்லை, ஆத்துல ஏத்தணும். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல நமக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெயில ஏற்றலாம். நமக்கு முட்டி வலி, கைகால் வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னாக்கா நெய்யில ஏற்றலாம். நெய்யில எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் நிம்மதியா வாழ்ந்தா போறோம், என் வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா புங்க எண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவா. அதுல விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயில ஏத்தலாம். ஏத்தினோம் அப்படின்னாக்கா நமக்கு விளக்கெண்ணெயில ஏத்தினா சண்டை சச்சரவு இருக்காது.
இப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் அப்படி இருக்கு. முக்கியம் இல்ல எனக்கு நிம்மதியா இருந்தா போரும்பா, சுவாமிக்காக நான் விளக்கேத்துறேன்ப்பா அப்படின்னாக்கா பேசாம நல்லெண்ணெயில ஏத்துறது, நல்ல எண்ணெய் அதுல ஏத்துறது உத்தமமான விஷயம். இதுல நான் வாசனையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்னவோ கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க. நீங்க வேணா அதை ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வாரம் உங்க ஆத்துல நல்லெண்ணெயில விளக்கேத்துங்க. ஆத்துல சண்டை வந்தது அப்படின்னாக்கா நான் நமஸ்காரம் பண்றேன். என்னால டேரா சேலஞ்சா சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஹோமங்களுக்குலாம், இந்த மட்டமான கோவில்களுக்கு ஹோமங்களுக்குலாம் இந்த மட்டமான நெய் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம ஆத்துல சின்ன சொல்லி விற்கிறாங்க. நெய்யே கிடையாது அது. நெய் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, வாசனையால மாத்திரம் நெய்யை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு தடவை உருக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த 2-3 மணி நேரத்துக்கு குளிர் பிரதேசம் இல்லாம சமநிலை இருந்ததுனாக்கா உருகாது, கெட்டியாகாது. அந்த நிலையில அப்படியே இருக்கணும். ஒண்ணு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல நெய்ன்னு சொல்லி நிறைய விற்கிறது இல்லையா, அதுல ஏதோ ஒண்ணு வாங்கி சுவாமிக்கு போன ஒரிஜினல் பசு நெய் தான் வாங்கி பண்ணுங்கன்னு யாரையும் சொல்லல. 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தலாம் யாராலையும் வாங்கவும் முடியாது. அப்போ ஒழுங்கா நம்ம எதெல்லாம் நமக்கு சாப்பிடலாம்னு சொல்றதோ அதான் ஹோமத்துக்கு பண்ணணும். இதுவுமே நான் மருத்துவத்தோட சேர்ந்துதான் சொல்லுவேன். நல்ல நெய் ஹோமம் பண்ணேன் அப்படின்னாக்கா வேதங்கள் சொன்ன பிரமாணம் பிரகாரம் ஒரு துளி நெய்னால ஹோமம் பண்ணும்போது அந்த இடத்த சுத்தியாருது. ஆக்சிஜன்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கூட, அந்த கெட்ட வாயுக்கள் இருந்தது அப்படின்னா கூட அது நம்மளை விட்டு சரி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறதாக வேதங்கள் சொல்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க வீட்டுல குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, குட்டி குழந்தைகள்லாம் இருப்பா. ஆமா இல்லையா? ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக அவளுக்கு மூச்சு குழாய் பிரச்சனையை நம்ம வாங்கி தரோம். படிமங்கள்லாம் எங்க போய் தங்குறதுனாக்கா நம்மளுடைய நம்ம சொல்லுவா பாருங்க, இருதயம் பஞ்சு போன்றது அப்படின்னுட்டு. அதுலதான் போய் சேர்றது. நல்ல நெய் வாங்கி ஹோமம் பண்றதுக்கு மனசு இல்லை அப்படின்னாக்கா, நான் முன்னாடி சும்மா ஒரு 100 ரூபாய் உண்டியில போட்டு வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், பேசாம இருக்கலாம். நல்ல பொருள் வாங்கி ஹோமம் பண்ண முடியாட்டாலோ, இல்லாட்டா நான் பூஜை பண்ண முடியாட்டாலோ, விளக்கேற்ற முடியாட்டாலோ பண்ணவே வேண்டாம். பேசாம இருந்துட்டாலே நமக்கு அமைதியாயிடுவோம். பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது இது வேண்டாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு நிறைய பேர் பஞ்சாமிர்தம்லாம் நிறைய பழக்கடையில இருந்து வாங்கிட்டு போவா. நிறைய இது பண்ணும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு யார் சாப்பிட்றாத? நம்ம ஒரு பங்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ நல்ல பழங்கள்னாலதான் சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் பண்ணணும். பஞ்சாமிர்த பழம்னே கிடைக்கிறதுங்கிறேன். பஞ்சாமிர்த பழம்னே கடையில கிடைக்கிறது. கடைசியில விற்காம போனது, அடி வாங்கினது, தோல் உறிஞ்சு வந்தது, இப்படின்னே விற்கிறது. காசு கூட கொடுக்க வேண்டாம், எடுத்துன்னு போங்க. அப்படியெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு பாவத்தை சேர்த்து சொல்றாங்க. சுவாமி என்ன குப்பு தொட்டியா? கிடையாது. சுவாமிங்கிறது பெரிய பரமாத்மா. நம்ம நினைக்கிற நினைப்புக்கெல்லாம் தாண்டினவர் சுவாமிங்கிறவர். நம்மள இப்போ குபேரன் லக்ஷ்மி இருந்தாக்கா உடம்பு நிறைய நகை போட்டு இருந்தாதான் குபேர லட்சுமின்னு கிடையாது. அவளுடைய ஒரு போஸ்டர் அது, அவ்வளவுதானே தவிர்த்து சுவாமி இப்படிதான் இருப்பார், அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் நினைச்சுக்கூடாது. நம்ம சுவாமி எதுவுமே இல்லாம இருந்தாதான் ஏத்துப்பார். இதை ஏன் சொல்றேன்னாக்கா, நம்ம இப்ப சுவாமிய இருக்கிறத உணர்ந்து சுவாமியை நினைச்சு பேசிட்டு சுவாமிக்காக பூஜைகள்லாம் பண்ணி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க நம்மலாம். ஆமா. காரைக்கால் அம்மையார் சுவாமியோட நேரடியா உட்காந்து சாப்பிட்டவாவா? திருமூலர்லாம் சுவாமியோட நேரடியா பேசினவர். ஆமா. உதாரணத்துக்கு அவெல்லாம் நினைச்சிருந்தான்னு வைங்களேன், நான் இன்னொரு 1000 வருஷம் இந்த பூமியில வாழணும், சாப்பாட்டுக்கு குறை இல்லாம இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா சுவாமி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அந்த வரங்கள் எல்லாம், இல்லையா? ஆனா மீண்டும் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு இல்லாம இந்த முழு உடம்போட இருக்கணும் அப்படிங்கறத வேண்டின்டா. உன்னை மறவாமல் இருக்கணும் இதுதான் வேண்டின்டா சுவாமி கிட்ட. அப்போ நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு இந்த மட்டமான பொருட்களை வச்சு சுவாமிக்கு ஆராதனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஊதுபத்தியும் மட்டமான ஊதுபத்திலாம் தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க. ஊதுபத்தியே தேவை கிடையாது. ஏன்னா ஊதுபத்தி நம்ம கல்ச்சர் கிடையாது. ஊதுபத்திங்கிறதே நமக்கு கலாச்சாரம் கிடையாது. சாம்பிராணி தான் நம்ம கலாச்சாரம். சாம்பிராணி போட்டாலே போறோம். நீங்க வேணா பாருங்களேன், இன்சென்ஸ் ஸ்டிக்னு தான் போட்டிருப்பா. அதுல யாரும் ஊதுபத்தின்னு அதுல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓ, அது ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு
பொருள், அவ்வளவுதான். பொருள் அவ்வளோதான். அதனால வந்து நமக்கு எந்த நன்மை தீமையும் ஏற்பட போறது இல்லை. வாசனையை கொடுக்குமே தவிர்த்து அதனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. சாம்பிராணி போடுறதுனால வீட்டுல தெய்வ கடாட்சம் அதிகமாகும். ஏன்னா தூள் சாம்பிராணி தான் வாங்கி போடணும், அவ்வளவுதான். அதுதான் போடணும், அவ்வளவுதான். அது இந்தந்த கிழமையில போடணும்னு இருக்கா இல்ல டெய்லி? கிழமையிலையும் பண்ணலாம், டெய்லி போடலாம். நமக்கு திருஷ்டி பாதைகள்லாம் போகணும் அப்படின்னாக்கா அதுல 2 வெண்கடுகு மட்டும் போட்டா. வெண்கடுகு போட்டா 2 வெண்கடுகு வீட்டுல போடும்போது வெண்கடுகை சேர்த்து போட்டோம்னா திருஷ்டிகள்லாம் நம்ம விட்டு போகும். நம்ம இந்த கண்ணூருன்னு சொல்லுவா பாருங்க, ஆமா, அதெல்லாம் நம்ம மேல பாயாம இருக்கும். கோவில்களுக்கு அப்படிங்கும்போது ஊதுபத்தி வாங்கி கொடுக்கறத விட சாம்பிராணி வாங்கி கொடுக்கறது நமக்கு மேலும் லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும். மகாலட்சுமியோட அம்சம் தான் சாம்பிராணி மரம் அப்படிங்கிறது. அதுல இருந்து டைரக்டா வர்றதுனால அது மகாலட்சுமியினுடைய கடாட்சமா அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிறதாக இருக்கு. ரொம்ப அற்புதம். அதாவது கோயில்ல போய் என்னென்ன செய்யக்கூடாது, இன்னும் ஒரு விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க. சாரி, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த புஷ்பங்கள் சுவாமிக்கு சாத்துறோம் இல்லையா? ஆமா, அதை பத்தியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சகசரநாம அர்ச்சனை பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்றோம்? இப்போ சாமந்தி பூ 1 கிலோ வாங்கிட்டு வரோம், எல்லாத்தையும் பிச்சு போடுறோம். செய்யவே கூடாது. முதல்ல புஷ்பத்தை எதனால எதுக்கு சுவாமிக்கு சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஊர்ல வந்து பொதுவா நான் இப்போ இந்த வடநாட்டுல எல்லாம் வந்து துலுக்க சாமந்தி அப்படிங்கிற ஒரு பூவை அந்த மேரி கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பூவை உபயோகப்படுத்துறா. ஏன்னா அங்கெல்லாம் அதுதான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி மல்லி முல்லை எல்லாம் கிடைக்காது. அதனால அங்க உபயோகப்படுத்துறா. அது கடைசி பட்சமா வச்சுக்கலாம். அது நம்ம இங்க வந்து அந்த மேரி கோல்டுங்கிற பூவை உபயோகப்படுத்துறது இல்லை. ஏன் உபயோகப்படுத்துறது இல்லைன்னு என்னைக்கான யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அது வந்து உயர்ந்த மகரந்தத்துல அது சேராது. இந்த உலகத்தோட இயக்கம் வந்து எதை நம்பி இருக்குன்னு கேட்டேன்னா மகரந்த சேர்க்கை. நாட் ஒன்லி ஃபார் ஃப்ளவர்ஸ். ஆமா, எல்லாம் மனுஷ குலத்துக்கே அதுதான். மனுஷன் அபிவிருத்தி ஆகிறதுக்கும் அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்குமே காரணம் மகரந்த சேர்க்கை. ஓகேவா? இந்த மகரந்தம் அப்படிங்கிற இந்த உயர்ந்த பண்பை வந்து இறைவனுக்கு சேர்க்கறதுக்காக மாத்திரம்தான் பூவை சேர்க்கறது. நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஒரு தாமரை பூவை வாங்கிட்டு வரோம். நம்ம இப்போ ஈவன் தாமரை பூவோடைய அந்த விதை இருக்கு பாருங்க, அதை இப்போ மக்கானாங்கிற பேர்ல சாப்பிட்டுன்னு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா புஷ்பத்துல பூஜைக்கு உபயோகப்படுத்தும் என்ன பண்றோம்? அதோடைய பெட்டல்ஸ், மகரந்தத்தை பாதுகாக்கக்கூடிய அதோடைய இதழ்களை சுவாமிக்கு போட்டுட்டு, இது எப்படி இருக்குன்னாக்கா ராஜாவை தூக்கி ரோட்ல உட்கார வச்சு சிப்பாயை பூஜை பண்ற மாதிரி இருக்கு. ராஜாங்கிறது மகரந்தம், பாதுகாக்கக்கூடிய சிப்பாய் தான் இந்த சுத்தி இருக்கிற அந்த நமக்கு கண்ணுக்கு அழகா தெரியக்கூடிய விஷயங்கள், அதோடைய இதழ்கள். அந்த இதழ்களை தூக்கி சுவாமிக்கு போட்டுட்டு எதை நம்ம பாதுகாப்பா சுவாமிக்கு சேர்க்கணுமோ அதை தூக்கி குப்பையில போட்டுரும். இதனால நமக்கு ஏதானும் நன்மை பயக்கும் நீங்க சொல்ல முடியும்? தீமைதான் வரும். அந்த மகரந்தங்கள் அப்படிங்கிறது உயர்வான விஷயம். மகரந்த சேர்க்கையில்னா தேன் கிடையாது, மகரந்தங்கள் இல்லைன்னா புஷ்பம் கிடையாது, மகரந்த சேர்க்கை இல்லைன்னா பழங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாம் எனக்கு முழுமையா வேணும் இப்படிங்கிறத வேண்டிண்டு போடுறதுதான் புஷ்பம் அப்படிங்கிறது. அப்ப தாமரை நம்ம எப்படி கொடுக்கணும்? சுவாமிக்கு முழுசாக தான் வைக்கணும். முழுசா அப்படியே வைக்கணும், பிக்க கூடாது. 100 நாமங்களை சொல்லி ஒரு பூ போட்டா போறோம். 100 நாமத்துக்கு 100 கிலோ பூ போடுறேன்னு சொல்லிட்டு மகரந்தங்கள் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு வெறும் அந்த அரண்களை மாத்திரம் சுவாமி மேல போட்டு என்ன பிரயோஜனம்? அழகா இருக்கும், ஆனா பிரயோஜனமா இருக்காது. அப்போ அந்த புஷ்பங்கள் எல்லாம் வந்து முறையா உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய வாசன பொருட்களை, இந்த வாசன பொருட்கள்னு சொல்றது வந்து செயற்கை வாசனை இல்லாம இயற்கையான வாசனை, ஜவ்வாது உபயோகப்படுத்தலாம். இதனால நமக்கு மட்டும்தான் நன்மையா இல்ல சுவாமிக்கு தான் நன்மையான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஜாஸ்தி ஆகும். நம்ம எப்போ நம்மளை அழகா வச்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மளை வாசனையா வச்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, மகாலட்சுமிக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். நமக்கு பணம் காசு குறையே இருக்காது. திடீர்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நம்மளா இழுத்து விட்டுருந்தவங்கன்னா கூட சுவாமி அதை நமக்கு வந்து சரி பண்ணி நம்மளை அதுக்குள்ள வச்சுன்னு இருப்பா அப்படிங்கிறதாக இருக்கு. அதனால நிறைய வாசனை பொருட்கள்லாம் உபயோகப்படுத்துங்கோ. நிறைய உயர்ந்த மகரந்தங்களை சுவாமிக்கு சேருங்க. அதனாலதான் தேன் அபிஷேகம் பண்றது சுவாமிக்கு, அதனாலதான் பால் அபிஷேகம் பண்றது, அதனாலதான் ஒரு அபிஷேகம். இது சொன்ன இந்த ஆன்மீகத்தை இந்த தகவல்கள்லாம் பத்தி பேசினோம்னா 25 எபிசோடு ஆனாலும் பத்தாது அப்படிங்கிறதாக இருக்கு. எல்லாரும் நல்ல பொருட்களை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கோ. நல்ல பொருட்கள்ல பண்ண முடியலையா கையெடுத்து கும்பிடுங்க, போறோம். அது போறோம். பிரம்மாண்டம் நம்மள வந்து எதுவும் கேட்கல, நீ ஏன் இது பண்ணல அது பண்ணல, நம்ம கேட்க போறது இல்லை. கொடுக்கறது உயர்ந்ததா கொடுக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிறதாக இருக்கு.
ரொம்ப பிரமாதமாக இந்த எபிசோடில் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ரொம்ப நமஸ்காரங்கள். ஜெம் டிவி நேயர்கள், இதை பார்த்துன்னு இருக்கிறவா, இந்த சேனல் மூலமாக எனக்கு இந்த பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றிகள்.